வெல்கம் டு பணியும் வைப்பும். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 13th ஆகஸ்ட் தேர்ட் ஷிஃப்ட் ஜிஎஸ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். ஹூ இஸ் த சீஃப் அப்படின்னு வர்றது, ஹூ இஸ் த வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு இருக்குல்ல. அதாவது இப்ப ராணுவத்துக்கு வந்து தலைவர் அப்படின்னு இருப்பாரு, அதே மாதிரி துணைத் தலைவர் இருப்பாங்க. அந்த துணைத் தலைவர் ரீசன்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, அது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். ஏன்னா இங்க பாருங்களேன், ஆகஸ்ட் 2025 அது மாதிரி ஜூலைல தான் வந்து இது வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இது கரண்ட் அஃபேர் தான். புபேந்திர சிங் இவர் தான் என்னன்னா நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா ரயில்வே எக்ஸாமா இருந்தாலும் டிஃபென்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கேட்பாங்க. இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து எந்த ஸ்டேட்ல குக்கி ட்ரைப் வந்து வாழ்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் ஏன் எடுத்திருக்காங்கன்னா இதுவும் பேஸ் வந்து கரண்ட் அஃபேர் தான். அதாவது ரீசன்ட் டைம்ல லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே வந்து இந்த மணிப்பூர் வயலன்ஸ் வந்து 2 வருஷமாவே 2-3 வருஷமாவே என்ன நியூஸ் அப்பியர் ஆகிட்டு தான் இருக்கு. இதுல என்னன்னா ஏன் அந்த மணிப்பூர்ல பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா 2 கம்யூனிட்டிக்கு வந்து ஆகாம இருக்கும். ஒன்னு குக்கீஸ், இன்னொன்னு மெய்தி. இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய நியூஸ்ல வந்து அப்பியர் ஆனதுனால இது வந்து கேட்டிருக்காங்க. குக்கி அண்ட் மெய்தி கம்யூனிட்டி 2 கம்யூனிட்டியுமே எதை சேர்ந்தவங்கன்னா மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கலாம். அடுத்து எம்பரர் ஹர்ஷ்வர்தன் எந்த டைனஸ்டியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா ஹிஸ்டரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா ஹிஸ்டரியில என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஹிஸ்டரியோட ஃபண்டமெண்டல் டாபிக் நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டா போட்டிருந்தேன். அதுல ஏன்ஷியன் ஹிஸ்டரியில போஸ்ட் குப்தா பீரியட்ல யார் வருவாங்கன்னா ஒரு 2-3 டைனஸ்டி வருவாங்க. அதுல இம்பார்ட்டன் ஆனது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த புஷ்யபூத்தி ஆர் வர்தனா டைனஸ்டி சொல்லுவாங்க. இந்த வர்தனா டைனஸ்டியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலர் அப்படின்னு சொன்னா யார் சொல்லுவாங்கன்னா ஹர்ஷ்வர்தனா சொல்லுவாங்க. ஸோ ஹர்ஷ்வர்தனா அதனால என்னன்னா சம்டைம் இதை புஷ்யபுத்தி டைனஸ்டி இல்ல வர்தனா டைனஸ்டி இல்ல ஹர்ஷா டைனஸ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் ஒத்துல வச்சுக்கேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க ஏன்ஷியன் ஹிஸ்டரி லேர்ன் பண்ணிருப்போம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் புஷ்யபூத்தி அப்படின்னு வரும். அடுத்து போமா. அடுத்து பாருங்களேன். டபிள்யூடிஓட மெம்பரா இந்தியா எப்ப ஆனாங்கன்னு கேட்டிருக்கேங்க. டபிள்யூடிஓ என்ன, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். அப்ப என்ன எக்கானமில வந்து இன்டர்நேஷனல் பாடி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 1995 இந்த பீரியட்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா எல்பிஜி ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது நிறைய வேர்ல்டுல இருக்கிற வந்து நிறைய என்ன சொல்றது இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்தியாவுக்குள்ள வரும். அதுக்கான ஆரம்ப ஸ்டேஜ் தான் இந்த 1990s வரும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து டபிள்யூடிஓ மெம்பராகவும் இந்தியா ஆயிருக்கும். ரிமெம்பர் பண்ணுங்க. இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்து எந்த ஆர்டிக்கல் வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனை பேசும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆர்டிக்கல் 23, 24. இது என்ன பாலிட்டில எப்போதும் ஆர்டிக்கல் 1ல இருந்து ஆர்டிக்கல் 51A வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் இம்பார்ட்டன்ட் டைரக்டா வந்து பிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த 23, 24 வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஹிஸ்டரி தான். ஹிஸ்டரியில வந்து நம்ம பிரிட்டிஷோட ஆக்ட் அப்படின்னு சொல்லி வந்து லேர்ன் பண்ணுவோம். கம்ப்ளீட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரைக்கும் டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவோம். அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அதுக்கு இன்னொரு பேரு மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வந்து 1909 அது என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1909 சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மோலிமெண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்கலாம் அப்கமிங்ல, அதனாலதான் சொல்றேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 1918. ஏன்னா அந்த டைம்ல தான் வந்து என்னன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்ட ஒரு ஆக்ட் தான் வந்து 1919. அதுக்கு தான் வந்து பேர் வச்சிருப்பாங்க. சரி அடுத்து போமா. அடுத்து வாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது ராஜஸ்தான் ஒரு டெசர்ட்டான ஏரியா. ஏன்னா தார் டெசர்ட் அங்க இருக்கு. அங்க இரிகேஷனுக்கு வந்து ஒரு டேம் வந்து என்னன்னா உருவாக்கி இருப்பாங்க. அந்த டேமோட பேர் கேட்டிருக்காங்க. அதாவது டேம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கெனல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்திரா காந்தி கெனல் ரொம்ப ஃபேமஸ் எங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கும். இது ஜியாகிரபி. ஆனா ஜியாகிரபில என்னன்னா இந்தியாவோட பிசிக்கல் அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து மேப் ரீடிங் வச்சு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்மி கமாண்டரோட கான்ஃபரன்ஸ் வந்து என்ன நடந்திருக்கான் ஏப்ரல்ல. அது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆர்மி சம்பந்தப்பட்டது இல்ல வந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டதுனாவே டெல்லி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆன்சர் டெல்லி தான் வரும். அடுத்து எந்த ஸ்டேட்டு
பஞ்சாயத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பெட்டரா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா ஒரு கரண்ட் அஃபேர். ஏன் சொல்றேன்னா பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு வந்து 2025ல வந்து நியூஸ்ல அப்பியர் ஆனது. அதுல என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படிலாம் பஞ்சாயத்து வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்களாம். அதுல எது பெட்டரா எந்த ஸ்டேட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா குஜராத் அண்ட் வந்து தெலுங்கானான்னு சொல்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப 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 ஃபேக்சுவலா தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் வருஷம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. 2005 12th ஏப்ரல் 2005ல தான் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து போமா அந்த கேள்வி வந்து ஸ்கீம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து வாங்களேன். டச் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரிய எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி. மாடர்ன் ஹிஸ்டரியில என்னன்னா அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் அந்த மாடர்ன் ஹிஸ்டரியோடது. 5 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் வாஸ்கோட காமா தான் சீ ரூட் கண்டுபிடிச்சு அதன் வழி வருவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணுவோம்னா இந்தியாவுக்கு வருவாங்க. இதெல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரிட்டிஷ். ஆனா டச்சுமே வருவாங்க. டச் யார சொல்லுவாங்கன்னா நெதர்லாந்து பீப்புள் ஆஃப் நெதர்லாந்து தான் வந்து டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எக்ஸாம்ல எதை கேட்பாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்க எங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரி தொடங்குனாங்க இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுதான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நாங்க சொல்லும் போது டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி மசுலிப்பட்டினத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க. எதுக்கு ஃபேக்டரிலாம் இவங்க வரதான முக்கியமான ரீசன் என்ன ட்ரேட் பண்றது வந்து வந்து வணிகம் பண்ணுவாங்க. இங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையும் அங்க கொண்டு போவாங்க. இதுதான் அவங்களோட முக்கியமான வேலையா இருக்கும். பட் லேட்டர் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆள ஆரம்பிச்சிருப்பானுங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். என்ன ஷார்ட் கட்ஸ்னா இந்த டச் டச் நெதர்லாந்து இருக்கு பாத்தீங்கன்னா அது இந்த டச்சோட கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். டச்னா என்ன மசில் அதாவது தொடுறோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். அந்த மசில் அப்படின்றதுக்கா இந்த டச்சுக்கு இது இந்த மசிலுக்கு வந்து மசிலிப்பட்டினம் சும்மா அதாவது டச் அப்படின்னாவே வந்து தொடுறோம் தொடுற இதை தொடுவோம் மசில தான் தொடுவோம். இப்போ மசில் தொடும்போது ஓகே டச் மசில் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்லி நான் ஷார்ட் கட்டா சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன மசிலிப்பட்டினம் சம்டைம் மச்சிலிப்பட்டினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து லக்ஷ்மி நாராயண சுப்பிரமணியன் பத்ம விபூஷன் அவார்டு 2025ல கொடுத்திருப்பாங்க. அவர் எந்த ஃபீல்டுக்காக பத்ம விபூஷன் வாங்கினாரு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஃபீல்ட்னா அவர் எந்த துறைய சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப என்னன்னா இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் தான். ஏன்னா இந்த பத்மா அவார்டு அதே மாதிரி பாரத ரத்னா இந்த மாதிரி அவார்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். பத்மா அவார்ட்ல எல்லாமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. பத்மபூஷன் 7 பேர் கொடுத்திருக்காங்க. பத்மபூஷன் 19 பேர் கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ 113 பேர் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 113 பேரையும் நான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. அதுல இருந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் கேட்டுட்டு போறான். அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. எது ரொம்ப ப்ரையாரிட்டினா இந்த பத்ம விபூஷன் தான். 7 பேர் கொடுத்திருக்காங்க. இந்த 7 பேரை நம்ம ஸ்ட்ராங்கா வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதுல பாருங்களேன் யாருக்கெல்லாம் ஒசாமு சுசுகி அதாவது சுசுகியோட ஃபார்மர் சீப் இந்த மாருதி சுசுகின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ரிவல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து எம்டி வாசுதேவன் நாயர். இந்த வாசுதேவன் நாயர் அப்படின்னு வந்தாவே என்ன கேரளா அப்ப மலையாளம் ரைட்டர். இது எப்படின்னா சினிமா கூட ஞாபகத்துல வச்சுக்கேன். மலையாளம் சினிமாவே என்ன இந்த ரைட்டிங் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சர்தா சிங்கர் உங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பீகார் கோகிலான்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஃபோக் சிங்கர் சொல்றாங்க. எந்த ஸ்டேட்னா பீகார். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கேன். அடுத்து பார்த்தா லட்சுமி நாராயணன் சுப்பிரமணியன் எது சம்பந்தப்பட்டனா வயலின்ஸ். அப்ப வயலின் சொல்லும் போது என்ன ஆர்ட் ரிலேட்டடா வருமா? அதனால இவர் என்ன ஃபீல்ட்னா ஆர்ட் சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டது. அடுத்து டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி வந்து கார்டியோதரிக் சர்ஜன். அப்ப என்ன இவரோட இது ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தா மெடிசின் ஃபீல்ட் அப்படின்னு வரும். அடுத்து ஜெகதீஷ் சிங் கேக்கர் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்காரு. அப்ப என்ன பாலிடிக்ஸ் ரிலேட்டடா ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குமுடினி லாகியா கதக் டான்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆனது. ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே எஸ்எஸ்சில வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து ஒன்னொரு கொஸ்டின் டெஃபினட்டா கேட்டுருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் என்ன கதக் டான்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் குமுடினி லாகியா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு பத்மா விபூஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன யார் வருவானா பத்மா விபூஷன் லட்சுமி நாராயண சுப்பிரமணியம் எந்த ஃபீல்ட்னா என் ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட். ஏன்னா அவர் வந்து என்ன துறைனா வயலினிஸ்ட் வர்றது அதனால கலைத்துறை கீழே வரும். அடுத்து ஹரியானா பஞ்சாப்ல எக்ஸசிவா வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசனை வந்து கேட்டிருக்குங்க. இது என்ன கொஸ்டினா ஜாகிரபி தான். ஸோ ஜாகிரபில பிசிக்கல் ஃபீச்சர்ல வந்து என்னன்னா இந்த சாயிலு அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணும்போது வந்து இந்த பாயிண்ட லேர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது பஞ்சாப் ஹரியானா அங்க
என்னன்னா அதிகமா வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து படி கல்டிவேஷன், நெல் சாகுபடி பண்ணுவாங்க. இப்ப நம்ம சவுத்துல என்னன்னா நெல் சாகுபடி பண்றோம். அப்ப நம்ம பண்ற பீரியட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நல்ல மழை காலமா இருக்கும். மழை பெய்யும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவோம்னா நெல் சாகுபடி பண்ணுவோம். பட் அங்க சைடு என்ன பண்ண மாட்டாங்கன்னா மழை காலத்துல பண்ண மாட்டாங்களாம். நார்மலா மழை பெய்யாத டைம்ல வந்து நெல் சாகுபடி போடுவாங்க. அப்ப நெல்லுக்கு கண்டிப்பா அதிகமா தண்ணி பாய்ச்சணும். அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னா கிரவுண்ட் வாட்டர் எடுப்பாங்களாம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் என்ன நிறைய போர் போட்டு அதுல இருந்து தண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரி எடுக்கிறதுனாலதான் ஒரு 50-60 வருஷமா இதே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? அங்க இருக்கிற நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கம்மியாகும்ல. இது என்னன்னா ஒரு ப்ராப்ளமாவே அங்க பார்க்கப்படும். இந்த ப்ராப்ளத்துக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க நெல் சாகுபடி பண்றது. அந்த நெல் சாகுபடிக்காக என்ன பண்ணுவோம்னா அதிகமான வாட்டர் எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. அடுத்து போய்ஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் வந்து மேட் பண்றதுக்கு எந்த மெட்டல் அலையை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்குங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ் டாபிக் தான். ஸோ அந்த பிசிக்ஸ் டாபிக்ல எங்க நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாரி கெமிஸ்ட்ரி டாபிக். கெமிஸ்ட்ரியில ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதாவது நிலைகள், இப்ப சாலிடு, லிக்யூடு, கேஸு, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் என்ன சொல்லணும், போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது, போசான் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸை ரொம்ப லோவான டெம்பரேச்சர்ல கூல் பண்ணும்போது அது ஒரு நிலைக்கு போகுமா. அந்த நிலைக்கு பேர் தான் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் அப்படின்னு சொல்றது. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட், அதாவது யாரு, சத்யேந்திரநாத் போஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணியிருப்பாரு. அதனால வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இப்ப கொஸ்டின் கேட்டது இந்த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் நிலையை கொண்டு வரதுக்கு சயின்டிஸ்ட் நியூவா என்ன பண்ணிருப்பான்னா இந்த போசானுக்கு பதிலா சோடியம் ஆட்டத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது 1995 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு சொல்லப்படும். அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினே எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்ல அந்த போஸ் ஐன்ஸ்டைன் ரெண்டு பேருமே எதை யூஸ் பண்ணா போசான் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நியூ சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மெட்டல் அலை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மெட்டல் அலை என்னன்னா சோடியம். அதனால இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லணும் என்சிஆர்டி தான். ஸோ என்சிஆர்டி வச்சு தான் என்னன்னா நான் கம்ப்ளீட் வந்து கிளாஸஸ் வந்து ஜிஎஸ் எடுத்துட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, அதே மாதிரி வந்து பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் தான். சொல்றதுக்கான ரீசன் வந்து என்னன்னா எங்க கேட்கறாங்க ஒரு கொஸ்டின் எதுல இருந்து எடுக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிற போது அதை நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போமா. அவ்வளவுதான் வந்து இந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டது எனக்கு கிடைச்சது. அதுதான் சொல்லியிருக்கேன். இந்த கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டடா கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா 59 பே பண்ணணும். என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 டேஸ் கணக்கு வரும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கம்ப்ளீட் ஜிஎஸ்க்கு நான் பொறுப்பேன். பாலிட்டி அண்ட் எக்கானமி ஜியோகிராஃபி மட்டும் ரிமைனிங் இருக்கு, அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.